பல்லாயிரம் ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் இந்துக்களின் புனிதமான வழிபாட்டு தலமாகும். 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கிய காலம் தொட்டு அகநானூறு, புறநானூறு, திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, பரிபாடல் நூல்களில் திருப்பரங்குன்றம் புனிதம் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் தமிழ் மண்ணில் படையெடுத்து நுழைந்த சிக்கந்தர் பாதுஷா என்பவன் தமிழ் மக்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தினான். தமிழ் பாண்டிய மன்னர்கள் சிக்கந்தர் பாதுஷாவை போரில் தோற்கடித்து கொலை செய்தனர். சிக்கந்தர் பாதுஷாவின் சமாதி தற்போது மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ளதாக தமிழக அரசின் சுற்றுலாத்துறை கூறுகிறது. ஆனால் சிக்கந்தர் பாதுஷா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் புதைக்கப்பட்டதாக கூறி அங்கே முஸ்லிம்கள் தர்காவை எழுப்பினர். பிரிட்டிஷ் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த தர்கா மெல்ல மெல்ல விரிவடைந்தது. ஒரு கட்டத்தில் திருப்பரங்குன்றம் மலையை தங்களுக்கு சொந்தம், அது சிக்கந்தர் மலை என பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடத் தொடங்கினர். உடனடியாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தேவஸ்தானம் பிரிட்டிஷ் ஆட்சியில் மதுரை கிழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. 1923 அந்த வழக்கின் தீர்ப்பில் திருப்பரங்குன்றம் மலை திருக்கோவிலுக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது என தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தர்கா நிர்வாகம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. 1926 மேல்முறையீட்டிலும் தர்கா நிர்வாக கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அதன் பின்பு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உச்சபட்ச நீதிமன்றமாக கருதப்பட்ட லண்டன் பிரீவி கவுன்சிலில் மேல்முறையீடு வழக்கு நடந்தது. 1931 லண்டன் பிரீவி கவுன்சில் தீர்ப்பில் மதுரை கிழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டு மலை இந்துக்களுக்கு சொந்தம், கோவிலுக்கு சொந்தம் என தீர்ப்பளித்தது. பல ஆயிரம் ஆண்டுகளாக மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் ஏற்றப்பட்டு வந்த கார்த்திகை தீப உற்சவத்தை தர்காவை கட்டி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி தீபம் ஏற்றுவதை நிறுத்தினர். 1945 திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் பச்சை பிறை கொடியை முஸ்லிம்கள் பறக்கவிட்டனர். இதை எதிர்த்து அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தின் திருப்பரங்குன்றம் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவாக இருந்த சின்ன கருப்பதேவர் என்பவர் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி பச்சை பிறை கொடியை அகற்றினார். அதனைத் தொடர்ந்து மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என இந்துக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தனர். நாடு விடுதலை அடைந்த பின்பு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் சென்றது. மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்துக்களிடையே வலுக்க தொடங்கியது. அதனை சமாளிப்பதற்காக மலையில் கோவிலுக்கு சென்று தொலைவில் முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைய மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் உச்சி பிள்ளையார் கோவில் அருகில் அறநிலையத்துறை கார்த்திகை தீபம் ஏற்ற தொடங்கினார்கள். ஆனாலும் கூட தொடர்ந்து இந்துக்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வந்தார்கள். இந்து முன்னணி 2வது மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் ராஜகோபால் அவர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி 1990களில் சைக்கிள் யாத்திரை, பாத யாத்திரை, தடையை மீறி தீபம் ஏற்றும் போராட்டம் என தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். அவரது போராட்டங்களால் திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் உரிமை போராட்டம் மக்கள் எழுச்சி போராட்டமாக மாறியது. இதனை பொறுத்துக்கொள்ள இயலாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்களை 1994 அக்டோபர் 10 மதுரையில் வெட்டி படுகொலை செய்தார்கள். அதன் பின்பும் இந்து முன்னணி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் மலை உச்சியில் தீபம் ஏற்ற போராடி வருகிறது. 1996 மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தர்காவில் இருந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றலாம் என தீர்ப்பு வழங்கியது. 30 வருடங்களுக்கு மேலாகியும் அந்த தீர்ப்பை தமிழக அரசோ, இந்து சமய அறநிலையத்துறையோ, திருக்கோவில் நிர்வாகமோ நடைமுறைப்படுத்தவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தன்றும் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் தலைமையிலும், அதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலும் தொடர்ந்து இந்து முன்னணி ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு வருவது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. 1996 மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்ற கோரி கடந்த மாதம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் சிலர் வழக்கு தொடர்ந்தனர். இந்து சமய அறநிலையத்துறை டிசம்பர் 3 மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என மதுரை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி நீதியரசர் GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார். அதனை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறையே மேல்முறையீடு சென்றது தமிழக பக்தர்களுக்கு, இந்துக்களுக்கு, முருக பக்தர்களுக்கு அதிர்ச்சியையும் மனவேதனையும் ஏற்படுத்தியது.
தனி நீதிபதியின் உத்தரவை செயல்படுத்த மறுத்து மலை உச்சியில் தீபம் ஏற்றாமல் காவல்துறையை குவித்து இந்துக்களின் உணர்வுகளை தமிழக அரசு மிதித்தது. மறுநாள் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவும் நீதியரசர் ஜெயச்சந்திரன், நீதியரசர் ராமகிருஷ்ணன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அன்று மாலையாவது மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என முருக பக்தர்கள் மிகுந்த ஆவலோடு இருந்தார்கள். 3 நீதிபதிகள் உத்தரவிட்ட பின்பும் கூட தமிழக அரசு பிடிவாதமாக நீதிமன்றத்தின் உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு இந்திய அரசியலமைப்பு நெறிகளை படுகொழியில் தள்ளி நீதிமன்ற தீர்ப்பை உதாசீனப்படுத்தி அவமரியாதை செய்தது. பெரும்பான்மை இந்துக்கள் பல 100 ஆண்டுகளாக போராடியும் நீதிமன்றத்தில் சென்று தீர்ப்பு வாங்கியும் தீபம் ஏற்ற முடியவில்லை. காரணம், இன்றைக்கு நம்முடைய ஆலயங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆளும் அரசாங்கம் அவுரங்கசீப்பின் வடிவமாக மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்து விரோத ஆட்சியை நடத்தி வருகிறது. இந்த இந்து விரோத ஆட்சிக்கு முருக பக்தர்கள் நிச்சயம் முடிவு கட்டுவார்கள்.